ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மாதவரம் மொஃபசில் பஸ் டெர்மினஸ் தாங்க இருக்கோம். MMBT மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஆதோனிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஆதோனி எங்கே இருக்குன்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு கர்நாடகா பார்டரு தெலுங்கானா பார்டர்கிட்ட இருக்கும். அங்கே தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். MMBT மாதவரம்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு APSRTC பஸ் தாங்க போகும். இன்றைக்கி நம்ம ஒரு APSRTC பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ரூட்லேயும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒரு யூனிக்கான விளாகாக இருக்க போகுது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பும். உள்ளே போய்ட்டு க்ரூஸில் பெர்மிஷன் நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இதாங்க MTC பஸ் வேறு இடம். நான் வந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வெளியே வந்து இறக்கி விட்டாங்க. வாங்க உள்ள போகலாம். இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் வந்து வச்சுருக்காங்க. மாதவரத்துலேருந்து நம்ம சவுத் சைடு போகிறது திருச்சி, கும்பகோணம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருவண்ணாமலை, சிதம்பரம், நெய்வேலி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பதி, நெல்லூர் பஸ்ஸெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்துக்குங்க. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி டைமிங் பார்த்துக்குங்க. இது இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இங்கே வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் என்ன பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 2, 3 திருப்பதி, நெல்லூர், சத்தியவேடு, ஸ்ரீ காளஹஸ்தி, திருவண்ணாமலை, போலூர், புதுச்சேரி, செஞ்சி, திருச்சி, ஜெயங்கொண்டம், கும்பகோணம், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். டைமிங்னா பார்த்துக்குங்க. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் 3 வந்து ஸ்ரீ காளஹஸ்தி, திருப்பதி, நெல்லூர் போகிற பஸ்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இங்கே உள்ள நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க MMBT பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரேன். உள்ள ஏதோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்குது. மேலே வந்து பார்க்கிங்கு, APSRTC பஸ்ஸுக்கான பார்க்கிங்கு. இங்கே வந்து APSRTC டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கூட புக் பண்ணிக்கலாம். இங்கே டிக்கெட் கவுண்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே APSRTC பஸ்ஸுக்கு வந்து டைம் டேபிள் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. திருமலா டேரெக்டாக மலைக்கு போகிற பஸ்ஸுங்க. திருப்பதி AC பஸ்ஸு, ஸ்ரீ காளஹஸ்தி, சத்தியவேடு, அப்புறம் வந்து தர்மாவரம், அனந்தபூர், ராயதுர்கம், இந்துப்பூர், மதனப்பள்ளி. அதோட டைமிங்லாம் பார்த்துக்குங்க. கிலோமீட்டர்ஸ் கொண்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம போகிற பஸ் வந்து ஆதோனி செகண்டாக இருக்குது பாருங்கள். பயா திருப்பதி கடப்பா 8 மணி வண்டி. கிலோமீட்டர் வந்து 517 கிலோமீட்ரு. டைமிங் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி டைமிங் பார்த்துக்குங்க. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கடப்பா கர்னூல் செக்டருங்க. ஸோ ஆதோனி வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 517 கிலோமீட்டர். நான் இதுதான் அதிகம் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ராயதுர்கம் பஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்க. 3ஆவதாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 529 கிலோமீட்ரு. இங்கே வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஸோ யூஸ் பண்ணிக்க. இங்கே ஒரு பில்லரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இங்கேயும் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம பஸ்ஸோட பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. நம்ம பஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, APSRTC சூப்பர் லக்ஸூரியஸ் பஸ்ஸுங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா க்ரூஸ்க்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக போச்சுங்க. அவங்க வந்து பஸ் என்ன சொன்னால் முடியாது. நாங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் கேபினில் எடுக்காதீங்க, உள்ளனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு டிரைவர்கிட்ட போய் பர்சனலாக பேசினேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் எடுக்கிறேன், போயிட்டு நான் திரும்ப வந்துடுவேன், லாக்காக தான் இங்கே நான் ஆதோனி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. போக போக நம்ம ஜர்னி எப்படி அமைதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸை பார்க்கலாம் வாங்க. APSRTC AP கவர்மெண்ட் வண்டி, டாட்டா வண்டிங்க. AP40Z0489 ADN ஃபார் ஆதோனி டிப்போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர்லாம் செக் பண்ணேன். ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா 51039. திருப்பதி டு ஆதோனி, சென்னை, கடப்பா, தாடிப்பட்டி, குத்தி, பத்திகொண்டா 8 o'clock டைமுங்க. ஸோ அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இப்போ ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு தான் செக் பண்ணேன்.
இந்த சைட்டை தான் நாங்கள் புக் பண்ணேன், APSRTC online.in. அந்த சைட்டை எப்படி பார்க்குறது, அப்புறம் டிக்கெட் ஃபேர் அப்புறமா சொல்கிறேன். சூப்பர் லக்ஸூரியர் டைப்பு. நாங்கள் அப்படியே உள்ளே போகலாங்க. ஸ்ரீ சாய் கோச் பில்டர்ஸ், ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க, வாங்க போகலாம். BS6 நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தா BS6 மாதிரி தெரியலை, பட் ஆனால் ஸ்டேரிங்கை பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. நல்லா ஜம்முன்னு இருக்குது, பளபளன்னு இருக்குது. மேலே வந்து இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து நமக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நமக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, கண்டக்டர் சீட்டு. அப்புறம் அந்த புக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நம்ம பஸ்ஸு 2x2. எப்படி நம்ம SCTCயில் அல்ட்ரா டீலக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தாங்க. நான் வந்து இந்த சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். இது டிரைவர் சீட்டு, கண்டக்டர் சீட்டு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள அவங்களுக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் 360 டிகிரியும் சுற்றி காட்டுங்க, அப்போ தான் எந்த சீட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரோவே நமக்கு ரெக்லைனிங் ஆகுதுங்க. அப்புறம் இங்கே லக்கேஜ் ஹோல்டரு. இங்கே வந்து நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, பட் ஜேர்னியில் வந்து ஆன் பண்ணவே இல்லை. பஸ்ஸோட ஷெட்டில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஸ்ரீ மகாயோகி லக்ஷமா அவ்வா அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. இவங்களோட கோயில் தான் ஆதோனியில் இருக்குது. சீட் அமெனிட்டிஸ் வந்து ரெகுலராக பார்க்குற எல்லா பஸ்லேயும் தாங்க. அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டு. இது வந்து நமக்கு சீட்டுங்கிறதுனால நமக்கு காஃப் சப்போர்ட் வராது. USB சார்ஜர் போட்டு 2 சீட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க, பட் அதை வந்து ஒர்க் ஆகலைங்க. அதுக்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு சீட்டுக்கு பக்கத்தில் வந்து 2 ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நல்லா குஷன் டைப்பாக கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு புஷ்பேக் ஃபெசிலிட்டி பற்றி பார்க்கலாம். நல்லா சாயுதுங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தான். டெய்லி நைட்டு 8 மணிக்கு நமக்கு மாதவரத்தில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நமக்கு ஆதோனி போகிறாங்க. ரிவர்ஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு நமக்கு மாதவரம் வராங்க. ரூட் வந்து நமக்கு சென்னையிலேருந்து திருப்பதி போகிறாங்க. திருப்பதி போகிற ரூட் வந்து நமக்கு ஊத்துக்கோட்டை அப்புறம் புத்தூர் வழியாக தான் போகிறாங்க. திருப்பதி போய்ட்டு அங்கேருந்து கடப்பா, எரகுண்ட்லா, தாடிப்பட்டி, குத்தி, பட்டிக்கொண்டா, ஆதோனி. 8:05க்கு கிளம்புறாங்க. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு APSRTC பஸ்ஸில் போகிறேன். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நமக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் நமக்கு சென்னை மாதவரம், அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ் பைபாஸ், அப்புறம் ரெட் ஹில்ஸ் வந்து டோல்கேட்டு, தென் நமக்கு வந்து ஜனப்பன் சத்திரம். சென்னை அவுட்டர் ரிங் ரோடுங்க. நல்லூர் டோல் பிளாசா 8:30. சோழவரம் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். ஜனப்பன் சத்திரம் 8:40.
பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டுங்க, 9 மணி. ஆரணி ரிவருங்க. இதுதாங்க பெரியபாளையம் பவானி அம்மன் டெம்பிள், இந்த ஊரில் ஃபேமஸான கோயில். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பெரியபாளையம். இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த பெரியபாளையத்துக்கு நமக்கு ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக சென்னையில் புக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து க்ரூஸோட நம்பர் வரும். அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கணும் நாங்கள் இந்த மாதிரி பெரியபாளையத்தில் ஏறிக்கிறோம்னு. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க அப்படி தான் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் கிட்டே எங்கேயோ போர்டிங், ரெட் ஹில்ஸோ ஜனப்பன் சத்திரமா அங்கே வந்து போர்டிங் கொடுத்துட்டு பெரியபாளையத்தில் வந்து ஏறிக்கிட்டாங்க. ஊத்துக்கோட்டை 9:30. ஊத்துக்கோட்டை 9:30க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊத்துக்கோட்டை வந்து எந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இந்த டைமுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 9:15 வந்துக்குங்க. இன்னொன்றுனா இதை வந்து 0 பாயிண்ட்டுருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணா ரிவர் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடம் தாங்க. என்ட்ரி ஆகிற இடத்துல தான் 0 பாயிண்ட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் வந்து இன்னொரு ஃபேமஸ் என்ன, சூட்டுப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் டெம்பிள் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. என்ன ஃபேமஸ்னால் சிவன் வந்து பார்வதி தாயார் மடியில் வந்து படுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான சிலை தான் இங்கே இருக்கும். அது அந்த கோயில் தான் இங்கே இருக்குது. டைம் கரெக்டாக 9:45 ஆகுதுங்க. ஊத்துக்கோட்டை தாண்டி ஏபிஎஸ்ஆர்டிசியோட ஸ்ரீனிவாசா மோட்டரில் தாங்க நிப்பாடுறோம். இங்கே தான் எல்லா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் நிற்கிது. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் நிற்கிது. நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ சாப்பிட்ற வந்த இடத்துல பக்கத்தில் பூனைக்குட்டியாக இருக்குங்க. டின்னர் முடிச்சாச்சுங்க. நான் ஒரே ஒரு தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன். 60 ரூபா. ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபின் டேட்டே கிடச்சிருக்காது. இனியும் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தாங்க. நான் இடையிலே கேட்டேன், கேபின் டேட்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டாரு. ஒரு டிரைவர், ஓட்டர் டிரைவர் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து அவர் பெர்மிஷன் கொடுத்தா நான் முன்னாடியே போய் எடுக்க முடியும். அவர் வந்து இப்போ வரைக்கும் பெர்மிஷன் கொடுக்கலங்க. போக போக கொடுக்குறாருங்கிறத பார்ப்போம். கரெக்டாக 10 மணிக்கு வந்து நம்ம அந்த மோட்டர்லேருந்து கிளம்புறோங்க. பக்கத்தில் அமராவதி வால்வோ பஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் சென்னை டு திருப்பதி இங்கே டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏகப்பட்ட சூப்பர் லக்ஸுரியஸ் இருக்குது, அல்ட்ரா டீலக்ஸ் இருக்குது, அமராவதி இருக்குது. இந்த சூப்பர் லக்ஸுரியஸ் டைப்பில் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து 210 ரூபாங்க. திருப்பதி வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பஸ்ஸில் உங்கள் சென்னை டு திருப்பதியும் புக்கிங் இருக்குது, சென்னை டு கடப்பா இருக்குது, சென்னை டு யரகுண்ட்லா இருக்குது, சென்னை டு தாடிப்பட்டி நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட்டி அண்ட் தென் முத்தனூர் அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் சீட்டை தான் உட்காந்துருக்கேன், கண்டக்டர் சீட்டு. ஸோ அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால தான் நமக்கு அட்லீஸ்ட் இந்த வியூவாக தான் நமக்கு கிடைக்கும். ராமகிரி 10:10. ஃபுல்லாக 2-வே ரோடு தாங்க இந்த சைடு. நமக்கு அங்கே ஊத்துக்கோட்டையிலேருந்து பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை வரைக்குமே அங்கங்கே 2-வே 4-வே தான் இருந்துச்சு. ஊத்துக்கோட்டை தாண்டி ஃபுல்லாகவே நமக்கு 2-வே ரோடு தான்.
புத்தூர் பைபாஸுங்க 10:40. புத்தூர் வந்து சிட்டிக்குள்ளே போல் பைபாஸ் தான். புத்தூருக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாது. எஸ்விபுரம் டோல் பாஸா 19. ரைட்டில் போனால் நமக்கு ரேணிகுண்டா கிடப்பாங்க. இந்த லைன் வந்து நமக்கு திருப்பதி லைனு. திருப்பதி சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. 11:10. திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வந்து 11:20க்கு ரீச் ஆகிருக்கோம். எக்ஸாக்டாக 3 மணி நேரம் 20 நிமிஷங்க. அதில் நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் வந்து டின்னருக்கு போயிட்டு அதை சேர்க்காம விட்டால் கரெக்டாக 3 மணி நேரத்தில் வந்து நம்ம திருப்பதி வந்தாச்சுங்க. இந்த திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குங்க. சென்னை டு திருப்பதி போனால் சைட்டில் காட்டும். திருப்பதி டு கடப்பா புக் பண்ணிக்கலாம், எரகுண்டில் புக் பண்ணிக்கலாம், அப்புறம் முத்தனூர் அது நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாடிப்பட்டி, குத்தி, பட்டிக்கொண்டா, ஆதோனிக்கு புக் பண்ணிக்கலாம். இங்கே வெளியே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ். ஸோ அவர் வந்து கண்டக்டர் வந்து சீட் எல்லாமே ரிசர்வேஷன் சீட்லாம் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணிட்டு தான் இவங்க வந்து ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம கேஎஸ்ஆர்டிசி அஸ்வமேதா கிளாசிக் இருக்குது, அப்புறம் சாரிகே பஸ்ஸு, நம்ம டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு, அப்புறம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. பஸ் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 80 ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 70 to 75 இதிலே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதிலே மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 hours 20 minutes வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் ஏறதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடப்பா பேசஞ்சர்ஸ் தாங்க. அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே கடப்பா பேசஞ்சர்ஸ் தான் ஏறுறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜம்பேட்டாலாம் இருக்குது, அங்கெல்லாம் யாருமே ஏற்றலை. இங்கேருந்து கடப்பா வந்து நமக்கு 142 கிலோமீட்டருங்க. எப்படி நம்ம சென்னை டு திருப்பதி வந்தோமோ அதே மாதிரி தான் திருப்பதி டு கடப்பா தூரமும். 11:40க்கு திருப்பதி பஸ் வந்து கிளம்புறோம். ஐராவத் கிளப் கிளாஸ் 2.2 நிற்குதுங்க.
இப்போ நம்ம ரேணிகுண்டா டு கடப்பா லைனில் போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-வே ரோடாக தாங்க இருக்குது. நீங்கள் இந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஹில்ஸ் ஏரியாங்க. நான் இங்கே வரும்போது தான் பார்த்தேன் என்னென்னா ஏபி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருது போலங்க. 2-வே ரோடு தான். ரோட்லேயே மாசா ஸ்கிப் பண்ணுறாங்க. இந்த ரூட்டை பாருங்களேன், மரத்தால் சூழ்ந்து இருக்குங்க. 2 பக்கமும் மரம், நடுவில் ரோடு. கடப்பா பஸ் ஸ்டாண்டு 3 மணி. இந்த ஊரில் ஆமீன் பீர் தர்கா இருக்கிறதுனால செகண்ட் அஜ்மீர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுது. இங்கே கடப்பக்கல் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து ஒரு கல் போட்டிருப்பாங்களா கடப்பக்கல்னு, அதுதாங்க இந்த ஊர்லேருந்து வர்ற கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயர்லி குட் மார்னிங். 3 மணிக்கு வந்து நம்ம கடப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. 2:30 வந்து ஷெட்யூல் டைம், ஒரு 1/2 hour டிலே ஆகிருக்கு. இந்த டிலே எதனாலனா ரேணிகுண்டா தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டிராஃபிக்காக இருந்துச்சு, ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அதுதான் அங்கே இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்போம். ரைடு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தாங்க போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஓவராக தான் ஜர்க் அடிக்கல, ஏன்னா ஏர் சஸ்பென்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கடப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் வந்து நமக்கு குட்டிக்கு வந்து புக் பண்ணிக்கலாம், அப்புறம் பட்டிக்கொண்டாவுக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே கடப்பா பஸ் ஸ்டாண்டில் வந்து டீ ஷாப்பு ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குங்க. ஸோ கண்டக்டர் இங்கே தான் டீ குடிச்சிட்ருக்காரு. மூணே காலுக்கு கடப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறவங்க. கமலாபுரம் 3:50. இந்த ரூட்டு ஃபுல்லாகவே நமக்கு 2-வே ரோடாக தாங்க இருக்குது. திருப்பதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாகவே நமக்கு 2-வே ரோடு. எங்கேயுமே இந்த 4-வே பைபாஸ் மாதிரிலாம் இல்லைங்க. எரகவுண்டில் ஊருக்குள்ளே வந்திருக்கோங்க. 4:10.
முத்தனூர் 4:30. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். புத்தனூர் வந்து சத்தம் போட்டாங்க, எழுந்திரிச்சிட்டேன். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே 2-வே ரோடு தாங்க இருக்குது. திருப்பதி வரைக்கும் தான் நமக்கு அந்த 4-வே அங்கங்கே இருந்துச்சு. திருப்பதி தாண்டிட்டு ஃபுல்லாகவே நமக்கு 2-வே ரோடு தாங்க. புத்தனூர் தாண்டியதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் 4-வே ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். தாடிப்பத்திரி பஸ் ஸ்டாண்டு 5:25 ரீச் ஆகிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த முத்தனூர் தாண்டி அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். கொஞ்சம் ஹைவேவை நல்லா ஸ்பீடாக போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ இந்த தாடிப்பத்திரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு வாழ்ந்த அந்த ஒரு பழமையான கோயில் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த ஊரில் ஒரு ஃபேமஸான கோயில் வந்து என்னென்னா ஸ்ரீ புத்தா ராமலிங்கேஸ்வரர் டெம்பிள் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குது. 5:35 இங்கேருந்து கிளம்புறோங்க. சென்னையிலேருந்து ஏகப்பட்ட ஏபிஎஸ்ஆர்டிசி சர்வீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் லாங்கஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லாங்கஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை டு ராயதுர்கம் இருக்குது. இது வந்து நமக்கு செகண்ட் லாங்கஸ்ட்டு. பாருங்க, காலு 5:45. ஜோடி தர்மாபுரம் டோல் பாசா 5:55. ரயில்வே லைனு, சிங்கிள் ரயில்வே லைனு, ஒரு விவசாய நிலம், அது பக்கத்துலேயே நம்ம ரயில்வே ட்ராக்கு. காலை வேளையில் இந்த நல்லா சில்லுன்னு காற்றுல, இந்த சில்லுன்னு காற்றுல ஒரு ட்ராவல் பண்ணுறத ஒரு தனி ஃபீல் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம NWKRTC பண்ணியிருக்கோம். அதிலே இதே மாதிரி காலை வேளையில் ட்ராவல் பண்ணுறப்ப அது ஒரு சூப்பரான ஃபீல் ஆகிடுச்சு. அதே மாதிரி தாங்க இங்கே இருக்குது. பஸ்ஸு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்பலாம் டிராஃபிக்லாம் இல்லை இங்கே. ஏன்னா அது பாடு போய்கிட்டு இருக்குங்க. ரொம்பலாம் வண்டி எதுவும் வரல, 1-2 மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ரூட்டு நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
வேளச்செருவு 610. செவ்வானம். செம்மையாக இருக்குல்லங்க அந்த வியூ. மலையை பாருங்க வியூவை. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஊட்டி ஃபோர்ட்டோட வந்து பேக் சைட் வியூங்க. ஸோ நம்ம டவுனுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும்னு சொன்னாங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்டு 6:35. குத்தி ஆன் டைமுக்கு நம்ம ரீச் ஆயிருக்காங்க. ஒரு 5 minutes தான் டிலே. இதெல்லாம் பெரிய மேட்டர்லாம் கிடையாதுங்க. ஸோ வர்ற வழியில் வியூஸ் பார்த்துருப்பீங்க. சூப்பராக சீனிக்காக இருந்துச்சுங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சியன்ட் பிளேஸான குத்தி ஃபோர்ட் வந்து இருக்குங்க. நம்ம வரும்போது பார்த்துருப்போம். ஸோ டவுன் விட்டு நம்ம வெளியே போகிறப்ப ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரயில்வே சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவோட ஒரு மிகப்பெரிய ஷெட்டு வந்து ஊட்டி ஷெட்டு வந்து இங்கே இருக்குங்க. அதுவும் டீசல் லோக்கோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாங்க. டிக்கெட் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன்.in அவங்க சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆப்லேயுமே புக் பண்ணிக்கலாம், ரெட் பஸ் ஆப்லேயுமே இருக்குது புக் பண்ணிக்கலாம். நான் வந்து அவங்களோட ஆப்பில் தான் புக் பண்ணேன். லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா 901 மொய்யுங்க. 901 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். என் டு எண்டு சென்னை டு ஆதோனி வரைக்கும். நமக்கு புக் பண்ணவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜேர்னி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிரைவர் நம்பரு, அப்புறம் பஸ்ஸோட நம்பரு, ரூட் நம்பரு, தென் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. ஈவன் நீங்கள் ட்ராவல் பண்ணலைனாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் லைவ் ட்ராக்.in இருக்குது, அந்த சைட் இருக்குது. அந்த சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் போய்ட்டு இந்த வண்டியோட சர்வீஸ் நம்பர் வந்து கொடுக்குறோங்க. இந்த வண்டியோட சர்வீஸ் நம்பர் 51039 அதுவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சென்னை டு ஆதோனி கொடுத்து சூப்பர் லக்ஸரின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பஸ் வந்து கரண்ட்டாக இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் எத்தனை மணிக்கு வந்திருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு ஹாய் அனுப்பி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இங்கேயே ஃபோர்ட்டோட வியூ நல்லா தெரியுதுங்க. ஸோ நிற்கும் போது நல்லா ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். குரங்குகள் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி எடுத்துட்டாங்க. கிளம்பிட்டு வாங்கி இருக்கு. ஃப்ரண்ட் வியூ நல்லா கிடைக்குது இப்போ தான். ஊட்டி ஃபோர்ட் குட்டி டு ஆதோனி வந்து 75 கிலோமீட்டர் பட்டிக்கொண்டா வழியாக போகிறோம். ஆன்லைன் புக்கிங் வந்து குட்டி டு ஆதோனிக்கு வந்து கிடையாதுங்க. இதே இது நம்ம சென்னை டு குட்டி, திருப்பதி டு குட்டி வந்து நமக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஏதாவது ட்ரெயின் வந்தால் சூப்பராக இருக்குமே. செம்ம வியூவாக இருக்குது. புதுசாக ஒன்று நிற்கிதுங்க.
வளநாகிரி 7-5. சில்லுன்னு இருக்குது. ரோடு வந்து நமக்கு 2-வே ரோடுங்க. கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இறங்கி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் அவங்களால காட்ட முடியல. பட்டிக்கொண்டா பஸ் ஸ்டாண்டு 7:35. ஒரு 5 மினிட்ஸ் நின்று கிளம்பியாச்சுங்க. 7:40க்கு 7:40க்கு பட்டிக்கொண்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். அழகாக இருக்குங்க இங்கே பட்டிக்கொண்டாலேருந்து ஆதோனி போகிற வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமமாக நிறையா இருக்குங்க. குட்டி குட்டி கிராமமாக இருக்குது. இது ஒரு சின்ன கிராமங்க. அடுத்தடுத்து கிராமமாக இருக்குது. அஸ்பாரி 8 மணிங்க. ஆதோனி ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. Adoni, last stop. Thanks, sir.
நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி சூப்பர் லக்ஸூரியஸ் ஜெர்னி முடிவடைந்ததுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆதோனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 8:30 வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு 1/2 hour தாங்க டிலே. இந்த ஆதோனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குங்க, ஆதோனி ஃபோர்ட்டுங்க. இது வந்து அந்த விஜயநகர பேரரசில் வந்து ஒரு டிஃபென்ஸ் பேஸாக இருந்திருக்கு. ஒரு 50 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா வால் இருக்குங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஃபோர்ட்டில் வந்து இந்த ஆதோனி ஃபோர்ட்டும் இருக்குது. இந்த ஆதோனி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஏராவில் வந்து செகண்ட் மும்பைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து மேஜராக இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து கிரவுண்ட் நட் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த விளாக் வந்து எனக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு விளாக் மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நமக்கு கேபின் டே பெர்மிட் பண்ணலை. பட் உள்ளேருந்தே எடுத்து காமிச்சிருப்பேன். எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நான் திரும்ப சென்னை தாங்க போகிறேன். பூனே டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா 8:40 வந்து நமக்கு ஆதோனி ஸ்டேஷன் வரும். அதில் போய்ட்டு நான் திருப்பதி இறங்கிடுவேன். திருப்பதியிலேருந்து நம்மளோட அடுத்த பிளாக் வருங்க. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட கேப் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கறனால தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.